Hi friends, welcome to BBS kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி இறால் தொக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்த்தறலாம். 1/2 கிலோ இறால் எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா மஞ்சள், உப்பு, லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கிளறி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஒரு சூடான பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டும் கலந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா லோ ஃப்ளேமில் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கணும். மசாலா இப்போ வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகா மிளகுலாம் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம போட்டிருந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த இறாலை வதக்கிக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த இறாலை வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்து ஒரு கிளறி விட்டுருக்குங்க. இறால் சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு மேலே இதில் எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். இறால்லே கொஞ்சமாக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே அந்த இறால் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 1 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இறால் தொக்கு தயார். இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.